رحمة للعالمين. يا نستفيد يا خير خلق الله صلى الله عليه وسلم، إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد عبدنا في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقنا. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. உள்ள போயிட்டு கொஞ்சம் அடைச்சிக்கணும். أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. قال رسول الله عن عبد الله بن عباس رضي الله تعالى عنه قال: بت عند خالتي ميمونة فتحدث رسول الله صلى الله عليه وسلم مع أهله ساعة ثم رقد، فلما كان ثلث الليل الآخر قعد فنظر إلى السماء فقال: إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. ثم قام فتولى واستنى فصلى 11 ركعة، ثم أذن بلال فصلى ركعتين، ثم خرج فصلى في الناس الصبح، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு இரான கண்மணி அன்பு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குதுபுமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தந்து அவனுக்கு பொருத்தமான நல்வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு இரான கண்மணி அன்பு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தந்து அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்று நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தம் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து
அவனுக்கு பொருத்தமான கண்ணியமான உயர்வான அந்தஸ்துள்ள ஒரு மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வாரான். திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுக்கும் அந்த நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் அந்த சூழலிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்துகள், சோதனைகள் இருந்தும் அல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவாராக. வாழும் காலமெல்லாம் குர்ஆனோடு தொடர்புடைய மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியார் புரிவாராக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை, நேரம் ரொம்ப ஸ்பீடா ஓடுது. போன வாரம் தான் பயன் பண்ண, நேற்று தான் பயன் பண்ண மாதிரி தெரியுது. அதுபடியும் அடுத்த வாரம் வந்துருச்சு. வெள்ளிக்கிழமையெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போற மாதிரி தெரியுது. நம்முடைய காலம் கலைந்து மிக சீக்கிரமாக கழியுது. அதுதானே அர்த்தம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, கடைசி காலகட்டங்களில் ஒரு வருடம் ஒரு மாதம் மாதிரி வேகமாக போகுமா, ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி போகுமா, ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி போகுமா, ஒரு நாள் சில மணித்துளிகள் ஒரு மணி நேரம் மாதிரி போகும். அது மாதிரிதான் போயிருக்கு. அது என்னமோ இப்பொழுது வந்துவிட்டது மாதிரி மனசுல ஒரு ஃபீலிங் ஆகும். அல்லாஹ் நமக்கெல்லாம் அருள் செய்யட்டும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆரோக்கியமான இந்த காலகட்டத்தில், நம்முடைய ஜீவிய இந்த காலகட்டத்திலேயே மறுமைக்கு சேகரிக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறணும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய நோக்கம். என புனிதமான ஒரு நாள்ல இருக்கிறோம், வெள்ளிக்கிழமை. அதுவும் வெள்ளிக்கிழமையில அசருடைய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஸலவாத்துக்கள் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே நீங்க அதிகமாக என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை அந்த காலையிலிருந்து மகரிப் வரை அதிகமாக ஸலவாத்து ஓதக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது அந்த வெள்ளிக்கிழமை அடைந்து அதற்கு உண்டான கண்ணியத்தை நாம் செலுத்துறோம் என்று செலுத்துவது என்பது ஸலவாத்துக்கள் அதிகமாக ஓதுவது. அதுவும் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு அதிகமான ஸலவாத்து ஓத வேண்டும். நம்ம போன தடவை கூட சொன்னோம்ல, அடிக்கடி நம்ம சொல்லிட்டே வர்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்று 80 தடவை யார் அஸ்ர் தொழுது விட்டு அதே இடத்திலே யாரிடத்திலும் பேசாமல் ஓதுவார்களோ அவர்களுக்கு 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 80 வருட நன்மைகள் எழுதப்படுகிறது, 80 வருட அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு நேரங்கள் ரொம்ப ஸ்பீடாக கழித்து கொண்டு போகிறது. இதெல்லாம் வச்சு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தா நாம் அல்லாஹ்வை நாளை மறுமை நாளைக்காக வேண்டி எவ்வளவு நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை நம்மளால புரிய முடிகிறது. ஆனால் அந்த மறுமைக்கு உண்டான காரியங்களை செய்வதற்கு நேரங்கள் நமக்கு பத்தல, கிடைக்கல.
அதுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்கி அமல் செய்வதற்கும் நம்மளால முடியல. அப்படியே அமல் செய்தாலும் சில சோம்பேறித்தனங்கள் அல்லது உடம்பு டயர்டா இருக்குது என்பன போன்ற காரியம் ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் இன்னைக்குள்ள அந்த தலைப்பை அதை பற்றி உண்டான ஒரு விஷயம்தான். சூரத்து ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துக்கள். இந்த ஆயத்துக்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஆயத்துக்கள். இந்த 10 ஆயத்துக்களும் ஒவ்வொரு நாளும் ஓதணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதுவது மட்டுமல்ல, இதை சிந்தித்தும் பார்க்க வேண்டும். இது அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையும் நாம் வளர்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்துக்கள் மூலமாக நமக்கு சொல்லி தர்றான். இந்த உலகத்துல எப்படி இருக்கணும், இந்த உலகத்துடைய படைப்புகள் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், நாளை மறுமைக்காக வேண்டி என்ன செய்யணும், நாளை மறுமையில எதை கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் தஆலா இந்த 10 ஆயத்துக்களை நமக்கு சொல்லி தர்றான். அதை ஓதி பார்த்து சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அதை சிந்திப்பதும் இறைவனுடைய கட்டளை என்பதும் விளங்கிக்கிறணும். நிறைய பேர் வெறுமனை ஓதி பார்ப்பாங்க, ஓதிக்கிட்டே போவாங்க. நிறைய பேர் ஓதிக்கிட்டே தான் போவாங்க. அதனுடைய அர்த்தங்களை யாரும் விளங்குறது இல்லை, படிக்கிறது இல்லை. சில தர்ஜுமாக்களை எடுத்து வச்சு படிச்சு பாருங்க. சில இடங்கள்ல புரியாது. புரியாத இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணி என்ன செய்யணும்னா, நம்ம தெரிஞ்ச உலமாக்கள்கிட்ட ஆளுங்கள்கிட்ட இதை கேட்டு என்னன்னு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறது. சில விஷயம் நேரடியா பார்த்தாலே நம்மளுக்கு விளங்கும், சில விஷயம் நேரடியா பார்த்தா விளங்காது. அதனால நம்ம தப்பாகவும் விளங்கிக் கொள்ளவும் கூடாது. ஆக மொத்தத்துக்கு குர்ஆனை வெறுமனை ஓதிட்டு போவதும் அதுல நன்மை இருக்கிறது. குர்ஆனை கேட்டாலும் நன்மை இருக்கிறது. காதால அடுத்தவங்க ஓதுறத நம்ம காதால கேட்டாலும் நன்மை இருக்குது. நம்ம ஓதினாலும் அதற்கு நன்மை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எழுத்துக்கு ஒரு 10 நன்மை என்று சொல்லி தந்திருக்கிறான். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து நான் சொல்லல. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஆக மொத்தத்துக்கு 30 நன்மைகள் அதுல இருக்கிறது என்று சொல்லி தருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை ஓதுனாலே நன்மை இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம சிந்தித்து பார்த்தால் அதை விட நன்மை இருக்கிறது. சிந்திக்கும் ஆற்றலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். குர்ஆன் உலகத்திலே குர்ஆன் மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வேதம் வேற எதுவுமே கிடையாதுங்க. உலகத்திலே இதை சிந்தித்து பார்த்தவர்கள் நேர்வழியைத்தான் அடைந்திருக்கிறார்கள். இந்த குர்ஆனை சிந்தித்து பார்த்தவர்கள் நேர்வழியைத்தான் அடைந்திருக்கிறார்கள். ஒரே இது யாரையுமே வழிகெடுத்ததே கிடையாது. எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் மிகப்பெரிய சவால் விட்டவர்கள் எல்லாம் இந்த குர்ஆனுக்கு முன்னால தோத்து போயிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றதுதான் இந்த குர்ஆன் என்பது. சாதாரணமான விஷயம் அல்ல குர்ஆன் என்பது. அதை நம்ம தான் அதனுடைய மகிமை தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். சரி, அல்லாஹ் தஆலா என்னதான் சொல்கிறான் அதுல? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப்ங்கறான். அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஆயத்துல, அந்த கடைசி 200 ஆயத்துக்கள் கொண்டதுல 190வது ஆயத்தில் அல்லாஹ் இந்த வாசகம் சொல்றான். அதாவது வானத்தையும் பூமியிலையும் நாம் படைத்ததிலேயும் இரவு பகலை நாம் மாறி மாறி வர வைப்பதிலேயும் அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். இது எவ்வளவு பெரிய அறிவியல் தெரியுமா? உலகத்திலேயே குர்ஆனை போன்ற ஒரு அறிவியலை சொல்லக்கூடியது வேற எதுவுமே கிடையாது. யாரா என்னென்னமோ எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான், எப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான், உலகத்தை எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனா குர்ஆன் எதை இப்படித்தான் உலகம் என்பது, இப்படித்தான் பூமி என்பது என்று இப்படித்தான் சூரியன் சந்திரன் என்பது எல்லாம் இப்படித்தான் என்று எதையெல்லாம் சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டதோ அதை தாண்டி யார் எந்த விஞ்ஞானிகளும் அறிவித்தது கிடையாது.
குர்ஆன் எதை சொல்லி இப்படித்தான் என்று சொல்லி இருக்கிறதோ அதை தாண்டின எந்த விஷயத்தையும் யாரும் சொன்னது கிடையாது. ஏன்னா குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் அல்லவா, அவனுக்கு தெரியும் அல்லவா, நம்முடைய படைப்பு எப்படி என்பதையெல்லாம் அவனுக்கு தெரியும் அல்லவா. குழந்தை வளர்ச்சி இருக்கிற ஒரு தாயுடைய கருவறையில குழந்தை வளரக்கூடிய அந்த வளர்ச்சி இருக்கிறத அதை பார்த்து விஞ்ஞானிகள் எவ்வளவு வியந்தி போறாங்க தெரியுமா. அதை அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகான முறையில சொல்லி தருகிறான். முதலில் ஒரு துளி தண்ணீராக இருந்தது, அதுக்கப்புறம் அது இரத்த கட்டியாக மாறுகிறது, அதுக்கப்புறம் அது சதப்பிண்டமாக மாறுகிறது, அதுக்கப்புறம் தான் ரூஹ் ஊதப்படுகிறது, எலும்புகள் கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஃமினூன் என்ற அந்த அத்தியாயத்துல அழகாக சொல்லி தருவான். இன்னைக்கு விஞ்ஞானிகள் இதை தாண்டி வேற எதையுமே அவர்கள் சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஞ்ஞானம். சூரியனை எடுத்துக்கொண்டாலும் சந்திரனை எடுத்துக்கொண்டாலும் பூமியில எந்த பகுதி எடுத்துக்கொண்டாலும் அது விஞ்ஞானிகள் எதை சொல்லி இதுதான் என்று சொல்லி முடித்து விட்டார்களோ அதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் சொல்லி முடித்து விட்டது. அல்லாஹ் தஆலா பூமியில எந்த படைப்பை படைத்தாலும் அதை நாம் படைத்தோம் என்று சொல்லுவான். ஆனா இரும்பை மட்டும்தான் நாம் இறைக்கிறோம். நாம் பூமிக்கு இரும்பை இறைக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லி தர்றாங்க, இந்த பூமி வானம் எல்லாம் ஒன்றாக இருக்கும்போது ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அந்த பெரும் வெடிப்பு ஏற்பட்ட நேரத்தில் இரும்பு என்பது அந்த நட்சத்திரங்களில் இருந்து வந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவை என்று விஞ்ஞானிகள் இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த விஷயத்தை இரும்பு என்பது பூமியில் இருந்து படைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல. இப்ப நம்ம எல்லாம் பூமியிலிருந்து மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் பூமியிலிருந்து படைக்கப்பட்டது. ஆனா இரும்பு மட்டும் அது வானிலிருந்து இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு அறிவியலை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தெரியுதா. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான், நாம் பூமிக்கு அந்த இரும்பை இறைக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எல்லாத்தையும் படைத்தோம் என்று சொல்லக்கூடிய இறைவன் இந்த இரும்பை மட்டும் அல்லாஹ் பூமிக்கு நாம் இறைக்கிறோம் என்று சொல்கிறான். அது அந்த பெரும் வெடிப்பு சமயத்தில் நட்சத்திரங்களில் இருந்து அந்த இரும்பு என்பது பூமிக்கு இறக்கப்பட்டவை என்று இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் என்று சொன்னால் குர்ஆன் எவ்வளவு பெரிய அற்புதமான பொக்கிஷம் தாய்மார்களே. குர்ஆனை படித்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சிந்திச்சுட்டு ரொம்ப அழுது துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கேட்டாங்க சஹாபாக்கள், மனைவி கேட்கிறாங்க, ஏன் நீங்க அழுகுறீங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆயத்து இறங்கி இருக்கிறது, அந்த ஆயத்துடைய ஆயத்தை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் என்னுடைய மாமியுடைய வீட்டில் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் நான் இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்தார்களோடு பேசிக்கொண்டு இருந்தார்கள். கொஞ்ச நேரம் பேசினாங்க. சும்மா ரகத, அப்புறம் பிறகு போய் தூங்க போயிட்டாங்க. அப்புறம் ஃபலம்மா கானல்லை சுலுசுல் லைலில் ஆகிர், இறைவுடைய கடைசி மூணாவது இரவு மக்ரிபிலிருந்து சுபஹ் வரையும் 3 பங்காக வைத்து அந்த கடைசி இரவு பகுதியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தார்கள். கஅத, உட்கார்ந்தாங்க. ஃபநதர இல ஸமாஇ, வானத்தை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்று அந்த ஆயத்திலிருந்து தொடங்கி 10 ஆயத்துக்களை ஓதி அதை சிந்தித்து பார்த்தார்கள். சிந்தித்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒடு செய்து விட்டு அதுக்கப்புறம் அவர்கள் தொழுதார்கள். 11 ரக்காத்துகளை தொழுதார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அதுக்கப்புறம் சுபுக்கு பாங்கு சொன்னாங்க. வீட்டிலேயே 2 ரக்காத் சுபுடைய முந்தின சுன்னத் 2 ரக்காத் தொழுது விட்டு மக்களுக்கு சுபு தொழுகை வைக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் போனாங்க என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இங்க இருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா,
தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இந்த 10 ஆயத்துக்களையும் ஓதி ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன என்று விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களை பற்றி அவன் யோசிக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவும் ஒரு அமல், இதிலே நன்மை இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறோமா தாய்மார்களே? இப்ப சமீப காலத்துல தஹஜ்ஜத் தொழுகை என்பது நம்மள்ட்ட ரொம்ப இல்லாமல் போய்விட்ட ஒரு அமல். நிறைய பேர்களுக்கு சுபுகு தொழுகையே கிடையாது. நிறைய பேர்களுக்கு சுபு யாரும் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை, ஏன்னா சுபுகு தொழுகையே கிடையாது. ஏன்னா பையன் படிச்சு முடிக்கிறதே 11 மணி 12 மணி ஆகிறது. அதுக்கப்புறம் நம்ம தூங்கி அதுக்கப்புறம் எப்படி நம்ம சுபுவுக்கு எந்திரிக்க முடியும்? என்னடே சொல்றாங்க சில தாய்மார்கள், எப்படி எந்திரிக்கிறது, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, முடியல, அதனால 7 மணிக்கு தான் எந்திரிக்க முடியுது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கூல் எழுப்பி விட்டு அவனை குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு சீராட்டி பாராட்டி அவனை அனுப்பி அவனுக்கு சாப்பாடு செஞ்சு, காலை சாப்பாடு செஞ்சு, மத்தியான சாப்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரம் போயிருக்கிறாங்க இப்போ உள்ள தாய்மார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எழுந்திருத்து நீங்கள் இந்த ஆயத்தை ஓதி யோசித்து பாருங்கள் என்று சொல்லி தர்றாங்க. நம்ம இன்னைக்கு யோசித்து பார்த்துருக்கோமா இந்த ஆயத்தை? ஏன் நோம்புடைய காலத்துல நம்ம எந்திரிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது, அந்த நேரத்திலாவது நம்ம இதை ஓதி பார்த்துருக்கிறோமா? இப்போ வானம் அல்லாஹ் தஆலா சொல்லி தரக்கூடிய இன்னைக்கு பாருங்க, வக்திலாஃபில் லைலி வன்னஹார் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது இரவையும் பகலையும் நாம் மாறி மாறி நாம் உதிக்க செய்கிறோம் என்று. ஒரு காலகட்டத்தில் இரவு என்பது சுருங்கி போகும். ஒரு காலம் இன்னைக்கு இரவு என்பது கூட வந்துருச்சு, பகல் கூட இரவு கம்மியாகுது. இன்னும் கொஞ்சம் காலம் குளிர்காலம் வந்துருச்சுன்னா இரவு கூட வந்துடும், பகல் கம்மியா போயிடும். அப்படியே 1 மணி நேரம் முன்ன பின்ன அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் யாருடைய அட்டாட்சி? இது யாருடைய வல்லமை? மனிதனால் கண்டுபிடிக்க முடியுமா? மனிதனால் இதை சிந்திக்க முடியுமா? மனிதனால் இதை ஏற்படுத்த முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இது! நோம்புடைய காலம் சில உலகத்துல இன்னைக்கு எல்லாமே எல்லா பருவ காலங்களும் எல்லா காலங்களும் குளிர்காலம், மழை காலம், இலைமுதிர் காலம், வெயில் காலம் எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடியவர்கள் நம்ம தான் இருக்கிறோம். ஆசியா கண்டத்துல உள்ளவங்க தான். ஆனா இதே நார்வே சைடுல நீங்க எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வெயில் காலத்துல வெயில் அதிகமாக இருக்கும். 6 மாதம் வெயிலாக இருக்கும், 6 மாதம் இரவாக இருக்கும். சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் தான் இரவே ஏற்படும், சில மணி நேரங்கள் தான் இரவே ஏற்படும். அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் இருக்கிறது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் இரவு ஏற்படும். அதிலே மகரிபு தொழுகணும், இஷாவும் தொழுகணும், சகரும் வைக்கணும், சுபகும் தொழுகணும். அப்ப அவங்களுக்கு நோம்பு பிடிப்பது எவ்வளவு நீண்ட நேரம் இருக்கிறதுன்னு பாருங்க. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே இந்த உலகம் உருண்டையாக வைத்து இது எப்படி இரவு பகல் எப்படி அழகாக மாறி செய்கிறான். இன்னைக்கு நம்மளுக்கு இரவுடைய நேரம் இங்க நெருங்கி கொண்டு இருக்கிறது. இதே அமெரிக்கால பார்த்தீங்கன்னா பகலுடைய நேரம் அங்க விடிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படி அல்லாஹ் மாறி வச்சிருக்கிறா பத்தியலா? நம்ம இதே இங்க நம்ம இருக்கிறோம், இதே 5 மணி அங்க காலையில 5 மணி அமெரிக்காவில். இங்கே நம்மளுக்கு பகல் நேரம், அதாவது இரவுடைய நேரம், மத்தியான நேரம் 5 மணியாக நமக்கு மாலை நேரம் 5 மணி வருகிறது. அங்க காலையில 5 மணி 12 மணி நேரம் அப்படியே டிஃபரெண்ட். நமக்கு வெள்ளிக்கிழமை முடிந்து விட்டது, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலை சுபஹ் இப்போதான் உதயமாகிறது. எப்படி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் பாத்தீங்களா? வக்திலாஃபில் லைலி வன்னஹாரில் ஆயாத்தில், இந்த ஒரு அத்தாட்சியை, இந்த ஒரு அதிசயத்தை ஒரு மனிதன் சிந்தித்து பார்த்தாலே போதும். அது எவ்வளவு பெரிய அற்புதம்! மரதல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கான். அல்லாஹ் சொல்றான், 2 கடல்களை நாம் ஒன்று சேர்வதில்லை, 2 கடலுக்கு மத்தியில ஒரு செவரை நாம் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கோம் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு கண்கூடாக நம்ம பார்த்திருக்கோம். கருங்கடல் செங்கடல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது கருப்பா இருக்கு, இது வெள்ளையா இருக்கும், ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லை. ஆனால் கப்பல் போகிறது, எந்த தடுப்பும் இல்லை. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த மனிதர்கள், அந்த அறிவுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم. நின்ற நிலையிலும்
உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை தியானம் செய்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பார்கள். நின்றுகிட்டு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருப்பாங்க, உட்கார்ந்து இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருப்பாங்க, படுத்து கிடந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைப்போடு தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அற்புதமான ஒரு விஷயம். அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் வானத்துடைய படைப்பை பற்றியும் பூமியுடைய படைப்பை பற்றியும் அவர்கள் சிந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன என்பதை சிந்தித்து பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். இப்ப நம்மளுடைய சும்மா நம்ம நின்றுகிட்டு தொழுகிறோம், ருக்குவுல தொழுகிறோம், சுஜூதுல போய் தொழுகிறோம், இதெல்லாம் இதுக்கு அடக்குதுன்னு வைங்களேன். அல்லது நின்ற நிலையில நம்ம அல்லாஹ்வை பத்தி பேசுறோம், உட்கார்ந்து பேசுறோம், இல்ல படுத்துக்கிட்டு நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்யறோம், இதெல்லாம் நம்ம செய்யறோம்னு வைங்களேன். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்து இருக்கிறோமா? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அல்லாஹ் சொல்ல சிந்தித்து பாருங்க. சிந்தித்து பார்த்து இன்னைக்கு நமக்கெல்லாம் அடிபட்டுருச்சுன்னு வைங்களேன், வலிக்குது. நம்மளுக்கு அடிபட்டால் வலிக்குது. இந்த வலி எங்கே ஏற்படுகிறது? தோலுக்கு ஏற்படுகிறதா அல்லது சதைக்கு ஏற்படுகிறதா? நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? நமக்கு வலிக்குது, ஏதாவது ஒரு கல்லோ முள்ளோ அல்லது ஊசி போடுறோம், ஊசி போடும் போது சுருக்குன்னு வலிக்குது, அல்லது ஏதாவது நம்ம இடிச்சுக்கிட்டோம் வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு வைங்களேன். இந்த வலி என்பது தோலுக்கு ஏற்படுகிறதா அல்லது சதைக்கு ஏற்படுகிறதா? காயங்கள் ஏற்படும் போது வலி ஏற்படுகிறது. இந்த வலி எதற்கு ஏற்படுகிறது என்று என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? படுத்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் அல்லாஹ்வை நாம் தியானிக்கிறோம். ஆனால் இது இன்றைக்காவது அவருடைய படைப்புகளை பற்றி நாம் யோசிச்சிருக்கிறோமா? தாய்லாந்துடைய மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியுடைய ஒரு ஹெச்ஓடி இதை 3 வருஷமா ஆய்வு செய்கிறார். 3 வருஷமா ஆய்வு செஞ்சு கடைசியில ஒரு முடிவுக்கு வர்றாரு. தோலுக்கு தான் வலி ஏற்படுகிறது என்று அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். சரி, குர்ஆன் மிகப்பெரிய அற்புதம் என்று சொல்லுகிறார்களே, இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அற்புதம் என்று சொல்லி தருகிறார்களே, இதை பத்தி ஏதாவது இருக்கிறதா என்று குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறார். குர்ஆனை படிச்சுக்கிட்டே வர்றார். படிச்சுக்கிட்டே வரப்போகும்போது அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசாவுல ஒரு ஆயத்துல சொல்லுவான், குல்லமா நவிதத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப் அப்படின்னு சொல்றான். நரகவாசிகளை பத்தி சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் நரகத்தில் வேதனை கொடுப்போம், அந்த வேதனையின் காரணமாக அவருடைய தோள்கள் கருகி போய்விடும், கருகி போக போக புதிய புதிய தோள்களை நாம் உருவாக்குவோம். பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா, புதிய புதிய தோள்களை நாம் உருவாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுவான். எதுக்கு தெரியுமா? லியதூகுல் அதாப், வேதனையை அவர்கள் சுவைத்து பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அப்படியே அவர் பார்த்துட்டு அசந்து போயிட்டார். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா நரகவாசிகளை நரகத்தில் வேதனை செய்யும் பொழுது அவர்களுக்கு தோள்கள் கருகி போயிடும். அந்த நெருப்புடைய அந்த ஜுவாலையின் காரணமாக அதோடைய வேதனைக்கான அந்த தோள்கள் அப்படியே கருகி போயிடும். அப்பொழுது புதிய புதிய தோள்களை நாம் உருவாக்கி கொடுப்போம். என்றால் அந்த வேதனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்பொழுதுதான் விளங்கினாரு. அப்ப நாம் இப்பொழுது கண்டுபிடிக்கிறோம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு வேதனை, ஒரு வலி எங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தோலுக்குத்தான் ஏற்படுகிறது என்ற அந்த விஞ்ஞானத்தை, ஒரு அறிவியல் பூர்வமையான ஒரு விஞ்ஞானத்தை அவர் அப்பொழுதுதான் யோசித்து பார்க்கிறார். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் சொல்லி முடித்து விட்டது என்று சொல்லி துபாயில் நடந்த மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை தெரியுமா? அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்லி தருகிறார். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். நீங்க இந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? அறிவாளிகள் யாரு தெரியுமா? இந்த வானத்தில் உள்ள படைப்பையும் பூமியுடைய படைப்பையும் அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளை அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். சிந்தித்து பார்த்து விட்டு சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ எதையுமே வீணாக படைக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார். எங்கள் ரட்சகனே,
அவங்க சொல்லுவாங்களாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு, யா அல்லாஹ் நீ எதையுமே நீ வீணாக நீ படைக்கவில்லை, சுபஹானக நீனே பரிசுத்தமானவன், ஃபக்னா அதாபன்னார் எங்களை நரக நெருப்பில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் துஆ செய்வார்கள், அறிவுடையவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைதஹு வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார். யா அல்லாஹ் நீ யாரை நரகத்திலே நுழைத்து விட்டாயோ அவர்கள் கேவலமானவர்கள், அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய், உன்னால் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்கள். வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார் அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். இதுல என்ன விளங்குது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய படைப்புகள் அதை சிந்தித்து பார்த்து அதில் நன்றி செலுத்தி அதற்கு நன்மைகளை நாம் விளங்கி அதன் பிரகாரம் அவனை துதிபாடுவது என்பது நரக நெருப்பிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தர்றார். இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் எத்தனை பேர் என்னென்னமோ காரியங்கள், அதாவது ஓப்பனா சொல்ல போனோம்னா திருமணம் நடந்தாலும் சாராயம் அருந்துறான், துக்க வீட்டுலையும் சாராயம் அருந்துறான், எல்லாத்துக்கும் சாராயம் அருந்துறான். நம்மால் இன்னைக்கு என்னமோ தெரியல, சாராயம் அருந்துவது என்பது இன்னைக்கு அதிகமாக பெருகி கொண்டே போகிறது. சாராயத்தை தாண்டி கஞ்சா கசக்கிறது, கஞ்சா கடத்துறது, கஞ்சா விற்பனை, எல்லாத்துலயும் நம்மால் தான் ஃபர்ஸ்ட்ல வந்து நிற்கிறான். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா தாய்மார்களை? நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை எந்த நேரத்துல எதை செய்யணும், அந்த உடல் ஆரோக்கியத்தை எப்படி பேணி பாதுகாக்கணும், அதுவும் ஒரு நன்மை தானங்க. அது ஒரு நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தானே. உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம். அது எவ்வளவு பெரிய நன்மை. நீங்க ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா தான் தெரியும் அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு பெரிய கிருபையை செய்திருக்கிறான் என்பது தெரியும். ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, எப்படி எல்லாம் அனுபவிக்கிறாங்க, சோதனைகளை, வேதனைகளை, துன்பங்களை எப்படி எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த ஆரோக்கியத்தை அதை சிந்தித்து அந்த ஆரோக்கியத்தை, நம்முடைய உடலில் உள்ள அந்த ஆரோக்கியத்தை நாம் பாதுகாப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான விஷயம். அதை எவ்வளவு ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆராயணும் அல்லவா? அப்படி ஆராயல அப்படின்னு சொன்னா, அந்த ஆரோக்கியத்தை நம்ம பேணவில்லை என்று சொன்னால் அந்த உடம்போட இந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறதா இல்லையா? இன்னைக்கு 8 மணி வரை தூங்குகிறோமே, அது எவ்வளவு பெரிய உடல் உபாதைகளை உண்டாக்கும் என்பதை இன்னும் நம்ம விளங்கல தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வார்த்தை, நீங்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழுந்திரீங்கள், அது உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறது. சுபுடைய நேரத்தில் நீங்கள் எந்திரியுங்கள், அது உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் நீங்கள் தூங்காதீர்கள், அது உடல் உபாதையை உண்டாக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்க, எப்படி நமக்கு அதுல ஒரு உடல் ஆரோக்கியம் பெற முடியும்? சின்ன வயசுல இன்னைக்கு சோடாப்டி கண்ணாடி நம்ம போடுறோமே, இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு சயின்ஸ் என்ன தெரியுமா? சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் தூங்குவதுடைய விளைவுகள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க, சோடாப்டி கண்ணாடி போடக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. ரெண்டாவது என்ன தெரியுமா? அடுத்து சயின்ஸ் இன்னைக்கு சொல்லி தருகிறது, எந்த பிள்ளை 2 வருடம் தாய்ப்பால் குடிக்கவில்லையோ அந்த பிள்ளை பிற்காலத்தில் கண்ணாடி போடக்கூடிய, கண் பார்வை கெட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படும் என்று இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லி தருகிறது. இன்னைக்கு அதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்றதே கிடையாது, அதெல்லாம் யாரும் சிந்தித்து பார்க்கிறதே கிடையாது. எவ்வளவு அற்புதமான விஞ்ஞானத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் சும்மாவா அல்லாஹ் சொல்றான். ஹவுலைனி காமிலைனி 2 வருடங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் கொடுங்கள், தாய்ப்பால் கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு அழகான முறையில சொல்லி தருகிறான். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டதே, அதற்கு உண்டான வழிமுறைகள் இல்லாமல் போயிருச்சு. அப்ப உடல் ஆரோக்கியம் எங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கும் இல்லாமல் போய்விடும், நமக்கும் இல்லாமல் போய்விடும்.
2 வருடம் தாய்ப்பால் கொடுப்பதுதான் ஒரு தாய்க்கு ஆரோக்கியம். அந்த பிள்ளை 2 வருடம் குடிப்பதுதான் மௌத்து வரையும் அவனுக்கு ஆரோக்கியம். ஆனா 2 ஆரோக்கியத்தை இன்னைக்கு நமக்கு எடுத்து விடுறோமே. அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமா நமக்கு சொல்லி தருகிறான். எல்லாத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்து, உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்து, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதெல்லாம் எதையுமே வீணாக படைக்கவில்லை ரப்பே என்று ஒவ்வொரு மனிதனும் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தர்றானே. அந்த ஆரோக்கியத்திலிருந்து நம்மளை அந்த தீமையிலிருந்து எங்களை காப்பாற்று. ஃபக்னா அதாபன்னார், நரக வேதனை சொன்னாலும் இந்த உலகத்துடைய வேதனையும் அதில் அடங்குகிறதா இல்லையா? அதையும் நம்ம யோசித்து பார்க்கணுமா இல்லையா? தாய்மார்களே, குர்ஆன் ரொம்ப அழகான முறையில் நமக்கு ஒரு வாழ்வியலை நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், இந்த ரொம்ப அற்புதமான ஆயத்து இந்த ஆயத்து. ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. அந்த மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? யா அல்லாஹ், நான் உங்களுடைய ரசூலுடைய அந்த அழைப்பை நாங்கள் செவிமடுத்தோம், உங்களுடைய தூதுவர் என்ன சொன்னார் என்பதை நாங்கள் செவிமடுத்தோம், அப்படியே வாழ்க்கையில கொண்டு வந்தோம். அவர் எங்களுக்கு நம்பிக்கையே அவர் எடுத்து சொன்னார். ஈமானுடைய அந்த விஷயத்தை, ஈமானிய விஷயம், இறைவன் ஒருவன் என்ற அந்த சிந்தனை, அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு ஊட்டி கொடுத்தார். அன் ஆமினூ பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். ஃபஆமன்னா, நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டு, அப்ப அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கணுமா? ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, எங்களுடைய குறைகளை எல்லாம் மறைத்து விடு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வதவஃபனா மஅல் அப்ரார். யா அல்லாஹ், எங்களை நல்லோர்களுடன் நீ எழுப்பு, எங்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது நல்லோர்களோடு எங்களை மூத்தாக்கு என்று அந்த நல்லடியார்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். இது எவ்வளவு அற்புதமான விஷயம் தெரியுமா தாய்மார்களே? நல்லோர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. குர்ஆன் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி தருகிறது. நம்முடைய வாழ்க்கை யாரோட இருக்கணும்னு சொன்னா நல்லோர்களோடு இருக்க வேண்டும். குடும்பத்துக்காரவங்க என்ன தப்பு செஞ்சாலும் குடும்பத்துக்கு சப்போர்ட்டா போக கூடாது தாய்மார்களே. என்ன தப்பு செஞ்சாலும் குடும்பத்துக்கு சப்போர்ட்டா நம்ம போய் நிக்க கூடாது. நல்ல யாருக்கு நீதமோ, யாருக்கு நீதமோ அந்த நீதத்து பக்கத்துல தான் நம்ம போய் நிக்கணும். குடும்பத்துக்காரன் தான் பிள்ளை தப்பு செஞ்சாலும் தப்பு தான்ற சொல்ல ஒரு நிலைக்கு வரணும். அதான் நல்லவர்களுடைய பண்பு. அது நல்லவர்களோடு நாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பண்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பண்பு தான் இந்த பயானுடைய நிகழ்ச்சி எல்லாம். இங்க என்ன செய்யப்படுகிறது? நல்லவர்கள் தான் இங்கே அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்து இங்க வர வைக்கிறான். நல்லவர்கள் தான் இங்க வருவார்கள். அப்ப நல்ல விஷயத்தை கேட்பதற்கு நல்லவர்கள் தான் வருவார்கள். அவர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்கள் என்று சொல்றாங்க. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி தருகிறார்கள், எனக்கு இந்த உலகத்துல வாழ்வதே 2 விஷயத்துக்காக வேண்டிதான் நான் வாழன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விஷயத்துக்காக வேண்டிதான் நான் உலகத்தில் வாழ்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஒண்ணு என்ன தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரத்தில், இரவு நேரத்தில் அல்லாஹ்வை நான் வணங்குவது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இரவு நேரத்தில் நான் தஹஜ்ஜத் தொழுவது, இரவு நேரத்தில் எழுந்திருத்து தொழுவது என் இறைவனோடு நான் சம்பாஷணை செய்வதற்கு சமம். நான் இறைவனோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன், அவன் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறான், நான் அவனோடு பேசுகிறேன். நான் அவனிடத்தில் நான் கேட்கிற காரியங்களை எல்லாம் அவன் நிறைவேற்றி தருகிறான். நான் அவனிடத்தில் பேசுகிறேன், நிறைவேற்றுவதன் காரணமாக அவன் என்னிடத்தில் பேசுகிறான் என்று இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருவாங்க. அந்த நேரத்தில் நான் கேட்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் என் ரப்பு காதுதாத்து கேட்கிறான் அல்லவா? முதல் வானத்தில் இருந்து கேட்கிறான் அல்லவா? அந்த ஒரு நற்காரியத்திற்காக வேண்டி நான் இந்த உலகத்தில் ஆசைப்படுகிறேன், வாழ்வதற்காக வேண்டி ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி. 2வது என்ன தெரியுமா? நல்லவர்களோடு நான் சேர்ந்து இருக்க வேண்டும். இதற்காக வேண்டி நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்றது. சஹாபாக்கள் என்ற அந்த பேர் இருக்குதுல்ல,
சஹாபி அஸ்ஹாபி கன்னுஜூமின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், ஃபபி ஐயும் யக்ததைத்தும் யஹ்ததைத்தும், அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்க நேர்வழி அடைவீர்கள் என்று அந்த ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எதனால் ஏற்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்பட்ட ஒரு தோழமையின் காரணமாகத்தான் அது ஏற்பட்டுச்சு. அந்த சஹாபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் அபூ ஜஹில் வாழ்ந்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் தான், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் உமையா, உத்துபா, ஷைபா போன்ற கொடியவர்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு தோழமை ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு பெயர் எல்லாம் சஹாபாக்கள் என்று பெயர் வந்தது. அபூ ஜஹில், உமையா, உத்துபா, ஷைபா போன்றவர்கள் ரசூலுல்லாஹோடு அவர்கள் தோழமை வைத்துக் கொள்ளவில்லை, எதிர்த்தார்கள். அவர்களுக்கு விரோதி என்று பட்டம் கிடைத்தது. எப்படி அல்லாஹ் மாத்தி வச்சான் பாத்தீங்களா? அந்த சஹாபியை இன்னைக்கும் சஹாபி என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசுறோமா இல்லையா? அந்த தோழமையுடைய வலிமை எப்படி இருந்திருக்கும்? அந்த தோழமை, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தோழமையை பற்றி அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா சொல்லுவான் பாருங்க. சானியஸ்னைனி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இரண்டு தோழமையும் தௌரு குகையில போய் இருந்த 3 நாள் தங்கினாங்கல்ல, அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது இருவரில் ஒருவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அபூபக்கர் சித்தீக் அது நீண்ட சரித்திரம். அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யார் ரசூலல்லாஹ் எனக்கு பயமா இருக்கு, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இந்த விஷயத்தை, இந்த தோழமையை, இந்த ஒரு நட்பை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது எப்படி சொல்றாரு தெரியுமா? இருவரில் ஒருவர். நம்ம சொல்லுவோம்ல, யாராவது 2 பேர், ஒரு ஆணும் பெண்ணும் வந்து விரும்பினா, ஒருவர் குரு அப்படி விரும்பிட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப சொல்லுவாங்கல்ல, ஓர் உயிர் ஈருடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓர் உயிர் ஈருடல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஏதோ ஒரு கற்பனைக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், அது கேட்பதற்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் உண்மையான நட்பை அல்லாஹ் தஆலா இப்படியே விவரித்து சொல்கிறான். சானியஸ்னைனி, இருவரில் ஒருவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை, சானியஸ்னைனி. அந்த இருவரில் ஒருவர் சொன்னார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி தருகிறார். அது எவ்வளவு அற்புதமான ஒரு நட்பாக இருந்திருக்க வேண்டும். அந்த நட்பு எவ்வளவு தூய்மையான ஒரு நட்பு, எவ்வளவு உயர்ந்த நட்பு. அந்த நட்பை அல்லாஹ் தஆலா எவ்வளவு தூரம் நேசித்திருப்பான் தாய்மார்களே. அந்த நட்பை நாம் கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த உண்மையான அன்பை, அந்த நட்பை நமக்கு ஒருவருக்கொருவர் அந்த நட்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால்தான் நீங்க மரணிக்க செய்யும் போது நல்லோர்களோடு மரணிக்க செய், எழுப்பும் போது நல்லோர்களோடு எழுப்ப செய் என்று அல்லாஹ் தஆலா இடத்தில் அந்த மனிதர்கள் கேட்பார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறதுனா, நட்புனா சாதாரணமான விஷயமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கிட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, அபூபக்கர் அவர்களே, என் வாழ்நாளில் நான் செய்த எல்லா நன்மைகளையும் நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் அந்த தௌரு குகையில தங்கியிருந்தீங்க பார்த்தீங்களா, ஒரு இரவு, அந்த இரவுடைய நன்மைகளை மட்டும் எனக்கு தாங்களே. அல்லாஹ் சொன்னான் அல்லவா, சானியஸ்னைனி என்று சொன்னானே, அந்த பொருத்தமான அந்த இரவு, பொருத்தமான அந்த வார்த்தை, அந்த ஒரு அல்லாஹ்வுடைய அந்த நட்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நட்பு இருக்குதா இல்லவையா? அந்த நட்பு, அந்த ஒரு இரவை மட்டும் எனக்கு தந்துருங்க, அந்த நன்மை மட்டும் எனக்கு தந்துருங்களே அப்படின்னு யாரு கேட்பா? அடங்க, சாத்தியம் இல்லை, இதெல்லாம் சாத்தியமாகிற விஷயமா? ஆனா அவங்களுடைய பேராசை எப்படி இருந்தது, அவருடைய நட்பை பற்றி எவ்வளவு அவர்கள் ஆசை கொண்டு இருப்பார்கள். அந்த நட்பை நம்ம வளர்த்துக்கிறோம் தாய்மார்கள். எத்தனை நம்மளுக்குள்ள எத்தனை சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், எவ்வளவு மனமுறிவுகள், சொந்த பந்தத்துக்குள்ள எவ்வளவு மனமுறிவுகள், எவ்வளவு சங்கடங்கள் ஏற்படுகிறது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தங்கத்துக்குள்ள சண்டை, சம்பந்தபுரத்துக்குள்ள சண்டை, என்னத்தை நம்ம சாதிச்ச போயிடும்? அந்த நல்லவர்களோடு நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது சேர்ந்து வாழுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்றான். அதாவது பாருங்க, ரசூலுல்லாஹி அந்த நட்பு என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நான் சொல்லி தரேன். ஒரு சின்ன விஷயம் சொல்லி நம்ம அடுத்ததுக்கு போவோம், நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வருவாங்க.
ஏன்னா இந்த மாசம் அப்படிப்பட்ட மாசம் வரக்கூடிய மாதம் இருக்கிறதே. உண்மையில ரசூலுல்லாஹின் மீது அன்பு கொள்ளக்கூடிய, என்னாலும் அன்பு கொள்ள வேண்டும். அதுவும் ரபியுல் அவல் என்று சொன்னாலே உண்மையாக ரசூலுல்லாஹ் மீது காதல் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அதனுடைய தேட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். இந்த நைட்டில இருந்து இன்னைக்குதான் பிற ஒன்னாகிறது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலையும் மீலாது நபி என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹை பத்தி ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேசப்படும். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பல தலைப்புகள் இல்லை, ஆயிரக்கணக்கான தலைப்புகள் இன்னைக்கு பேசப்படுகிறது, பேசப்பட போகிறது. அந்த அன்புக்கு உலகத்துல எதுக்காக ஏதாவது ஒரு நிகரை காட்ட முடியுமா தாய்மார்களே? அந்த எல்லாரும் ஆசைப்படக்கூடியது என்ன? முராஃபகத்துக்கள் ஜன்னா யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் இருக்க வேண்டும், அதுதானே யா ரசூலல்லாஹ், உங்களோடு நாங்கள் இருக்க வேண்டும், அதுதானே. ஒரு சஹாபி வருவாங்க, யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, எப்பொழுது கியாமத் நாள் வரும் என்று கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பிக்கிட்டு கேட்பாங்க, அந்த கியாமத் நாளுக்காக வேண்டி நீ என்னப்பா தயார் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் பிரியப்படுகிறேன் சொன்னாங்க. என்னுடைய பிரியம், நான் அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் பிரியம் மட்டும்தான் என்னிட்ட இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, யார் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நேசிக்கிறானோ அவனோடு நாளை மறுமையில் இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இது எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? இது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அந்த சஹாபி ஒவ்வொரு வீட்டிலையும் போய் தட்டி தட்டி, நாளைக்கு நாம் ரசூலுல்லாவோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கலாமாம், ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு என்னமோ ஒரு கல்யாணத்திற்கு அழைப்புதல் கொடுக்க போற மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் தட்டி தட்டி அந்த மனிதர் சொல்லிக்கொண்டே போனார் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நாம் நாளைக்கு இந்த உலகத்தில் தான், இந்த உலகத்தோடு நமக்கும் ரசூலுல்லாஹ்வுக்குள்ள தொடர்பு முடித்து போக போகிறது என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில் அவர்கள் எங்கே இருப்பார்கள், நாம் எங்கே இருப்போம் என்ற கவலைப்பட வேண்டாம். நபியை நாம் நேசிக்கக்கூடிய காதலர்கள் நாம் நாளை மறுமையினாலேயும் அவர்களோடு தான் இருக்க போகிறோம் என்ற ஒரு சுப செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி அந்த மனிதர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு வீடாக தட்டி தட்டி சொல்லிக் கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த மதீனா நகரம் 2 கட்டத்தில் தான் மிகப்பெரிய சந்தோஷத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு முதல்ல வரும் பொழுது மதீனா நகரம் மிகப்பெரிய சந்தோஷத்தில் மூழ்கி இருந்தது. இரண்டாவது, எப்பொழுது இந்த செய்தியை அல் மர்உ மஅமன் அஹப்ப என்ற அந்த வார்த்தையை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அப்பொழுது மதீனா நகரத்தில் உள்ள எல்லா மக்களும் சந்தோஷத்தில் ஆழ்ந்து போயிருந்தார்கள். நாம் மறுமையில் ரசூலுல்லாவோடு தான் இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் எப்படி நாம் ரசூலுல்லாவோடு இருக்கிறோமோ அதே மாதிரி மறுமையில் நாம் இருக்க போகிறோமாம் என்று எல்லாரும் அந்த சந்தோஷத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தர்றாங்கன்னா, தாய்மார்களே, அவங்கெல்லாம் நான் தொழுகலையோ, அவங்கெல்லாம் நோன்பு வைக்கலையோ, அவங்கெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகலையோ, அவங்கெல்லாம் குர்ஆன் ஓதலையோ, அவங்கெல்லாம் தஸ்பீஹ் செய்யலையோ, அதையெல்லாம் தாண்டி எதன் மீது நம்பிக்கை வச்சாங்க? நல்லோர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பண்பு எப்படிப்பட்டது என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் தாய்மார்களே. எல்லாரும் தொழுகாங்க தான். எந்த சஹாபி தொழுகாம இருந்தாங்க? எந்த சஹாபி தஹஜ்ஜத் தொழுகாம இருந்தாங்க? எந்த சஹாபி குர்ஆன் ஓதாம இருந்தார்கள்? எல்லாம் அவர்கள் அமல் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி நல்லோர்களோடு உண்டான தொடர்பு எவ்வளவு பெரிய முக்கியம். அதுதான் இங்கே அல்லாஹ் தஆலா தவஃபனா மஅல் அப்ரார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அது எங்களை நல்லோர்களோடு சேர்த்து வை என்று அந்த நல்லடியார்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் நல்லவர்களோடு என்னைக்குமே சேர்ந்து இருக்கணும். நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நாம் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். நாம் நல்லவர்களாக இருந்தால்தான் நம்மளோடு 4 பேர் சேருவதற்கு ஆசைப்படுவார்கள்.
அப்ப ஒவ்வொருத்தவங்களும் நல்லவங்களா இருந்தா, நல்லவர்களோடு எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் அங்க வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை கொண்டாடணும் அல்லவா? அது உண்மையான தாய்மார்கள். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்துல நமக்கு சொல்லி தருகிறான். நல்லோர்கள் வத்தவஃபனா மஅல் அப்ரார், யா அல்லாஹ் நாங்கள் நல்லோர்களோடு நாங்கள் மௌத்தாக வேண்டும். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஆத்தினா மா வஅத்தனா அலா ரசூலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா. யா அல்லாஹ் எங்களுக்கு ரசூல் எதையெல்லாம் எங்களுக்கு வாக்களித்தார்களோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு நீ தந்துட்ட. ஆனால் வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, இது ரொம்ப முக்கியமானதுங்க. யா அல்லாஹ் எங்களை மறுமை நாளையில் கேவலப்படுத்தி விடாதே. இது என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது விளங்குதா? வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யா அல்லாஹ் எங்களை மறுமை நாளையில் கேவலப்படுத்தி விடாதே என்று அல்லாஹ் தஆலாட்ட அந்த நல்லடியார்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது அது சொல்லிவிட்டு அந்த அந்த மக்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத் அப்படின்னு சொல்றான். நீ வந்து வாக்குறுதி மீற மாட்ட அப்படின்ட்டு அந்த மக்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்படின்னா என்ன? அதாவது தாய்மார்களே, பப்ளிக்ல நம்ம நிறைய தப்பு செய்வோம். அடுத்தவர்களுக்கு அந்த தப்பு தெரியும். அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? மன்னிப்பு கேட்டுருவோம். ஆனால் ரகசியமாக தப்பு செய்யறோம் பார்த்தீங்களா, இது யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியமாக நாம் செய்யக்கூடிய தப்பின் காரணமாக இந்த உலகத்துல நம்ம தப்பிச்சு போயிருந்தோம், நம்ம அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படின்ற அந்த மமதைகள் இருந்து விடக் கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காட்டுறான். நீ ரகசியமாக நிறைய தப்பு செஞ்சிருப்ப. கணவனுக்கு தெரியாம தப்பு செஞ்சிருக்கலாம், மனைவிக்கு தெரியாம தப்பு செஞ்சிருக்கலாம், பிள்ளைகள் உம்மா அப்பாவுக்கு தெரியாம தப்பு செஞ்சிருக்கலாம், ரகசியமாக நிறைய தவறுகள் செய்திருக்கலாம். யாரும் பார்க்கவில்லை என்ற எண்ணம் உனக்கு வந்து விட வேண்டாம். யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நோக்கம் என்னன்னா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டாய், அதாவது மறைத்து விட்டாய். ஆனால் அந்த பாவத்தை நாளை மறுமை நாளை வெளிப்படுத்தி எங்களை நீ கேவலப்படுத்தி விடாத ரப்பே என்று அவர்கள் கேட்பார்களாம். இதான் இங்க உள்ள மிக முக்கியமான விஷயம். அப்ப நம்மளுடைய ரகசியமான பாவங்கள் எத்தனை குமிஞ்சு போய் கிடக்கிறது. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல என்னென்ன கருமித்தனம், யாரை பற்றியெல்லாம் என்னென்ன தவறான சிந்தனைகள், அல்லது யாருக்கும் தெரியாமல் எத்தனை தவறுகள் நாம் செய்திருப்போம். எல்லா தவறுகளையும் நினைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும் என்பதுதான் தாயத்துடைய முக்கியமான கருவே. அப்ப அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய ரகசியமான பாவங்களை நினைத்து இந்த நல்லடியார்கள் அழுகுவார்கள். எப்படி அழுவார்கள் தெரியுமா? யா அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தாமல் நீ மறைத்து விட்டாய். இதே பாவத்தை நாளை மறுமை நாளையில் வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்திடாதே, வெளிப்படுத்தி எங்களை அசிங்கப்படுத்தி விடாதே. இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத்னா, உன்னுடைய வாக்குறுதி இந்த உலகத்தில் நீ சரி செய்து விட்டாய், அதே மாதிரி மறுமையிலும் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மறைத்து, யாருக்கும் தெரியாமல் மறைத்து எங்களை மன்னித்து சொர்க்கவாசியாக ஆக்கிவை ரப்பே என்று அந்த மக்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தர்றான்னு சொன்னா, அருமையான தாய்மார்களே, இந்த ஆயத்துக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? இந்த குரான் எவ்வளவு அற்புதமான ஒரு குரான், எப்படி மிகப்பெரிய ஆற்றல் உடையது. இந்த குரானை எவ்வளவு தூரம் சிந்திக்கணும், சிந்தித்து நம்ம அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை விளங்க வேண்டும் அல்லவா? நல்லவர்களோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும் அல்லவா? இது நம்முடைய பாவங்களை நினைத்து அழுக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அல்லவா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு வருடம் என்பது ஒரு மாதம் மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்பதான் நோம்புல தொழுக தராவி முடிஞ்சிட்டு உட்கார்ந்த மாதிரி தெரியுது. 6 மாசம் ஓடி போச்சு. இன்னும் 6 மாசத்துல வந்துடும். ரபியுல் மாசம் வந்துருச்சுன்னா சரச்சரன்னு அங்கிட்டு ஓடி போயிடும். இன்னும் 6 மாசத்துல நோம்பு வந்துட போகுது. 10ஆம் மாசம் முடிஞ்சிட்டா நோம்பு எதிர்பார்த்திருப்போம். இது 8ஆம் மாசம், குறுக்காடு 2 மாசம் தான் இருக்குது. 10ஆம் மாசம் வந்துருச்சுன்னா 2ஆம் மாசம் நோம்பு அப்படிங்கிற அந்த 15 45 நாள் தான் இருக்கு, 30 நாள் தான் இருக்கு, இப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வந்துவிடும் தாய்மார்களே.
அப்ப ஒரு வருடம் என்பது ஒரு மாதம் மாதிரி போய்கொண்டு இருக்கிறது. ஒரு மாதம் என்பது ஒரு வாரம், ஒரு வாரம் என்பது ஒரு நாள், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரம். இந்த மாதிரி நம்முடைய டைமிங் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நம்மளை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுமைக்காக வேண்டி தாய்மார்களே, அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லித் தருகிறான். குர்ஆன் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. குர்ஆன் என்பது மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயம். அதை நாம் சரியாக விளங்கி வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் இந்த பயான்கள், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதனுடைய நன்மைகளை முழுமையாக தந்தர் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 5 ஆயத்து இருக்குது. இந்த 5 ஆயத்தை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் நல்லடியார்கள் தாய்மார்களே, நல்லா குறிச்சுக்கிறங்க. சூரத் ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதி பார்க்க வேண்டிய ஒரு ஆயத்து. இது அர்த்தங்களை எடுத்து படிச்சு பாருங்க. அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் விளங்கி பாருங்கள். நன்மைகள் என்ன என்பதை விளங்கி பாருங்கள், யோசித்து பாருங்கள். அது எவ்வளவு பெரிய ஆழமான சிந்தனையை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்பதை நீங்க யோசித்து பாருங்கள். அல்லாஹ் யோசித்து அதை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மையை தருவான். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا ولنت حيلتنا دركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستقيم يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم اغثنا اللهم اغثنا. اللهم إننا نرجو رحمتك فلا تكلنا إلى نفوسنا طرفة عين فلا أقل منه واصلح لنا شأننا كله. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுடைய ஜோடிகள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியருடைய பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் எந்த பயானை நாங்கள் பேசுகிறோமோ கேட்கிறோமோ அதன் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய். யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் ஈமானை அதிகரிக்க செய்வாயாக. எங்களுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் ஈமான் ஜோதி எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் உனக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய நிலையை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. உனக்கு மாறு செய்யக்கூடிய அந்த நிலையை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. இவருடைய ரசூலாஹி ஹபீபாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் மாறு செய்யும் அந்த நிலையை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ரகசியமாகவோ பரசியமாகவோ வெளிரங்கத்திலோ ரகசியமாக செய்துவிட்ட எல்லா சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அதன் மூலமாக நாங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துன்பத்தையோ சோதனைகளோ நாங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதை விட்டும் எங்களை நீ மன்னித்து பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் அந்த தீமையில் இருந்து எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வாலிப காலத்தில் நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து அருள் புரி. யா அல்லாஹ் நாங்கள் வாலிப காலத்தில் நாங்கள் செய்த எல்லா நல்ல அமல்களையும் நீ அங்கீகரித்துக் கொள். யா அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகள் யாரும் வாலிப நேரத்தில் யா அல்லாஹ் தவறுகள் செய்து விடாமல் பாதுகாத்து அருள் புரி. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய வாலிப காலத்தில் நாங்கள் என்ன சின்ன சின்ன தவறுகள் செய்தோமோ அது எல்லாம் யா அல்லாஹ் இப்போ உள்ள வாலிபர்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது நாயினே. இப்பொழுதுல வாலிபர்கள் யா அல்லாஹ் பெரிய பெரிய தவறுகளையும் அது சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது நாயனே. யா அல்லாஹ் ஆண்களும் சரி பெண்களும் சரி தவறுகள் செய்வதில் சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு யா அல்லாஹ் தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் பாவத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் பாவத்தில் நாங்கள் மூழ்கி விடாமல் எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் முசீபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் கண்திருஷ்டியை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் ஜின்னு ஷைத்தான்களுடைய தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் முசீபத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் அடுத்தவர்களுடைய ஓமளிப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் அடுத்தவர்களுடைய கெட்ட பார்வையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள். யா அல்லாஹ் அடுத்தவர்கள் செய்வினை வைக்கக்கூடிய அந்த சூழல்
யாழ்லா அடுத்தவர்களுக்கு யாழ்லா ஏவல் வழி வைக்கக்கூடிய அந்த சூழலிலிருந்து எங்களை முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவாயாக. யாழ்லா அடுத்தவர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படும் அந்த நிலையில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யாழ்லா. அடுத்தவர்களை பற்றி யாழ்லா நாங்கள் கண்திருச்சிப்படும் அளவுக்கு நடந்து கொள்வதை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள் யாழ்லா. ரப்பி ரஹ்மானே, எங்களையும் எங்கள் மூலமாக கண்திருஷ்டி ஏற்படுவதை விட்டும் யார் மூலமாக எங்கள் மீது கண்திருஷ்டி ஏற்படுவதை விட்டும் நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே. அதன் மூலமாக நிறைய தீமைகளை நாங்கள் சந்திக்கிறோம் ரப்பே. அதன் மூலமாக நிறைய சோதனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் ரப்பே. அந்த தீமைகளிலிருந்து எங்களை எங்கள் சந்ததிகளை முழுமையாக பாதுகாத்தார் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே, நாங்கள் தொடக்கூடிய நன்மக்களாக ஆக்கியா அல்லாஹ், நாங்கள் தொடக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்கியா அல்லாஹ். எங்களுடைய சந்ததிகளை யாழ்லா தொடக்கூடியவர்களாக ஆக்கியா அல்லாஹ். எங்களுடைய சிறுவர்கள் எல்லாம் சிறு வயதில் தொழுகை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் மனனம் செய்கிறார்கள். ஆனால் பெரியவர்களாக ஆன பிறகு யாழ்லா மறந்து விடுகிறார்கள் நாயனே. அந்த தொழுகையை தொழுகுவதில்லை நாயனே. யாழ்லா அவர்கள் உள்ளத்தில் உங்களுடைய இறையச்சத்தை நீ போடுவாயாக. உன்னை வணங்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை உருவாக்கி கொடுப்பாயாக. நல்லா கரெக்டான முறையில் அந்தந்த வக்துகளை ஜமாத்தோடு தொழக்கூடிய இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய அந்த சிந்தனையை எங்களுடைய இளைஞர்களுக்கும் எங்களுடைய பெண்களுக்கும் யாழ்லா நீ தந்தரு புரிவாயாக. யாழ்லா தீமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள் யாழ்லா. குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய இந்த நற்பாக்கியங்களை எங்களுக்கு தாய் யாழ்லா. குர்ஆனுடைய தொடர்பு எங்களுக்கு தாய் யாழ்லா. குர்ஆனுடைய வாழ்க்கை எங்களுக்கு தாய் யாழ்லா. குர்ஆனை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்தரு புரி யாழ்லா. குர்ஆனை பற்றி சரியான விளக்கத்தை எங்களுக்கு நீ தாய் யாழ்லா. குர்ஆனுடைய எங்களுக்கு யாழ்லா நேர்வழி காட்டக்கூடியதாக ஆக்கி யாழ்லா. இந்த நேர்வழியை நாங்கள் முழுமையாக கடைபிடித்து யாழ்லா பற்றி பிடித்துக் கொண்டு அந்த வழியிலே சென்று யாழ்லா நாங்கள் கரை செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை தாய் யாழ்லா. நாங்கள் வாழும் காலமெல்லாம் நல்லடியார்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் ரப்பே. நாங்கள் வாழும் காலமெல்லாம் நல்லடியார்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் ரப்பே. யாழ்லா நாங்கள் வாழும் காலமெல்லாம் நல்லடியார்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் ரப்பே. யாழ்லா நாங்கள் தீயவர்களாக மாறுவதை விட்டும் பாதுகாத்துக் யாழ்லா. நல்லடியார்கள் எங்களை ஒதுக்கிவிடும் அந்த சூழலிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் யாழ்லா. யாழ்லா எங்களுடைய நல்லடியார்கள் யாழ்லா நல்லடியார்களோடு நாங்கள் சேர்ந்து இருக்கும் அந்த பாக்கியத்தை கூடிய யாழ்லா. எங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியத்தை கூடிய யாழ்லா. நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் யாழ்லா நல்லடியார்களோடு நாங்கள் மரணிக்க வேண்டும் ரப்பே. நல்லடியார் கூட்டத்தில் நாங்கள் சேர வேண்டும் ரப்பே. யாழ்லா எங்களுக்கு எல்லா நற்காரியங்களையும் மீண்டும் வறுமையிலும் நீ தந்திருப்பது யாழ்லா. அவருடைய எல்லா வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள் யாழ்லா. அவருடைய எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு முழுமையாக தந்திருப்பது யாழ்லா. மஹ்ஷர் மைதானத்துடைய நன்மை, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் கடக்கக்கூடிய அந்த சூழல் யாழ்லா, சொர்க்கத்திற்கு முதலே செல்லக்கூடிய அந்த நன்மை அனைத்தையும் எங்களுக்கு நீ தந்திருப்பது யாழ்லா. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டான எங்களுக்கு தாய் யாழ்லா. ரப்பி ரஹ்மானே, எங்கள் குடும்பங்களில் பரக்கத் செய் யாழ்லா. எங்கள் குடும்பங்களில் வறுமையை நீக்க யாழ்லா. எங்கள் குடும்பங்களில் கண்திருஷ்டிகளின் சோதனைகளின் முசீபத்துகளை நீக்க யாழ்லா. எங்களுடைய குடும்பங்களை யாழ்லா நீ பரக்கத்து பொருந்தியதாக நீ ஆக்க யாழ்லா. எங்களுடைய மனைகளை நீ பரக்கத்து பொருந்தியதாக ஆக்க யாழ்லா. இங்க கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய மனைகளையும் யாழ்லா பரக்கத்து பொருந்தியதாக நீ ஆக்க யாழ்லா. அனைவருடைய குடும்பத்தார்களையும் பரக்கத்தா பொருந்தியதாக நீ ஆக்க யாழ்லா. யாழ்லா சிறு வயதில் நாங்கள் மரணிப்பது விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யாழ்லா. சிறு வயதில் நாங்கள் மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யாழ்லா. சிறு வயதில் நாங்கள் மௌத்தாகி விடாமல் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் முழுமையாக பாதுகாத்துக் கொள் யாழ்லா. சிறு வயதில் எத்தனையோ பேர்கள் யாழ்லா மரணிக்கிறார்கள் யாழ்லா. அந்த கூட்டத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யாழ்லா. நீண்ட காலங்கள் வரமாக வாழக்கூடிய அந்த கூட்டத்தை எங்களை நீ சேர்த்து விடு யாழ்லா. நல்லடியார்களோடு எங்களை நீ சேர்த்து விடு ரப்பே. நீண்ட காலங்கள் நாங்கள் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளும் வாழ வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் ரப்பே. எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் பிரிந்து செல்வதோ, எங்களை விட்டு எங்களுடைய பிள்ளைகள் பிரிந்து செல்வதையோ யாழ்லா நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே. ஒருவருக்கொருவர் யாழ்லா அன்போடு பண்போடு நேசத்தோடு வாழ வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய மருமக்கமார்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ரப்பே. யாழ்லா முடிந்த இனிமேல் வரக்கூடிய மருமக்கள் யாழ்லா அனைவரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ரப்பே. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ரப்பே. அதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யாழ்லா எங்கள் குடும்பத்திலே பரக்கத் செய் யாழ்லா. இங்க கூடி இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்திலையும் பரக்கத் செய் யாழ்லா. இந்த பயான் நடக்கக்கூடிய இந்த வீட்டில் நீ பரக்கத் செய் யாழ்லா. முசீபத்துகளை நீக்கி யாழ்லா. சோதனைகள், கவலைகள், நோய்கள் அனைத்தையும் நீக்கி யாழ்லா. விசாலமான செல்வத்தை, விசாலமான அந்தஸ்துகளை நீ தந்தருள் யாழ்லா. விசாலமான கண்ணியத்தை நீங்கள் தா யாழ்லா. எல்லாருடைய குடும்பத்திலே விசாலமான ரிஸ்கை நீ கொடு யாழ்லா. விசாலமான செல்வத்தை கொடு யாழ்லா. விசாலமான கண்ணியத்தையும் விசாலமான
நற்பண்புகளையும் யா அல்லாஹ் நீ தந்தருபுரி யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து யா அல்லாஹ். யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கூடி யா அல்லாஹ். யாரெல்லாம் ஜோடிகள் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறதோ அனைத்து ஆண்குமர்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி யா அல்லாஹ் சீக்கிரமாக திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடு ரப்பே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, திருமணம் முடித்த பிறகு யாராருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கூடு ரப்பே. யா அல்லாஹ் குழந்தை உண்டாக இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் சுகப்பிரசவமாகக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடி யா அல்லாஹ். சாலிஹான முத்தகீன ஆரோக்கியமான குழந்தைகளாக நீ பெற்றெடுக்கக்கூடிய யா அல்லாஹ். அந்த குழந்தைகளை பெறச் செய்ய ரப்பே ரஹ்மானே. அந்த குழந்தைகளை பெற இந்த உலகத்தில் பிறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ். அந்த குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறக்கச் செய்வாயாக. அவருடைய தாய்களுக்கும் பிறக்கும் ஆரோக்கியத்தை நீ கொடுத்தல் புரிவாயாக. யாரெல்லாம் ஆண் குழந்தை வேண்டும் என்று யா அல்லாஹ் குழந்தை உண்டாக இருக்கிறார்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் ஆண் குழந்தையை நீ கொடுத்தல் புரிவாயாக. பெண் குழந்தை வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு பெண் குழந்தையை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் முசீபத்துகளில் இருந்து பாதுகாத்தால் புரிவாயாக. கந்தஷ்டிகளில் இருந்து பாதுகாத்தால் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் யா அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். உங்களுடைய சொந்த பந்தங்கள் வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்போடு வாழக்கூடிய இந்த பாக்கியத்தை கொள் யா அல்லாஹ். வெளிநாடுகளில் யாரும் மூத்தாகி விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் எல்லாருக்கும் மரணம் இருக்கிறது தான், நீண்ட காலங்கள் வாழ்ந்து யா அல்லாஹ் அவரவருடைய சொந்த ஊருடைய குடும்பத்தோடு யா அல்லாஹ் அந்த மரணம் சம்பவிப்பதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, வெளிநாடுகளில் மூத்தாகும் அந்த நிலையில வெளி ஊர்களில் மூத்தாகும் அந்த நிலையை எங்கள் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய அடக்கஸ்தலம் எங்களுடைய சொந்த ஊரில் நடப்பதற்கு நீ தௌஃபீக் செய்ய ரப்பே. யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ், சோதனை இல்லாத வாழ்க்கையும் குறையற்ற செல்வத்தையும் நீண்ட ஆயுளை நோயில்லாத வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீமையிலிருந்து பாதுகாத்தால் புரிவாயாக. நாங்கள் எதை கேட்டோமோ கேட்க மறந்து விட்டோமோ அனைத்து நியமத்துகளையும் எங்களுக்கு பரிபூர்ணமாக நீ ஆக்கி தந்தல் புரிவாயாக. இந்த துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் அந்தஸ்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واصلح لنا ما مضى يا واسع الكرم. لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله فإن تولوا فقل حسبي الله فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك الله.